வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய அராஜகம். இந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி நம்மளுடைய சேனல்ல நிறைய விஷயங்களை போட்டிருக்கோம். இதுக்கு வீடியோவை போட்டிருக்கோம், நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், ஹராஸ்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கோம், அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ ஏன் இன்னமும் இந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டோ இல்ல ரேப் கேசஸோ குறையல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களே அந்த தவறை செய்யறதுனாலதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகாவுடைய அசம்பிளி. அதாவது கர்நாடகாவுடைய சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவும் சபாநாயகர் என்ன பேசுறாங்கன்னா, ரேப் நடந்தா அதை என்ஜாய் பண்ணணுமா. இது எங்க பேசுறாங்கன்னா சட்டசபையில பேசுறாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில இருக்கக்கூடியவங்களை நம்ம பதவியில உட்கார வச்சுட்டு இருக்கோம். அதனால நடக்கிற விளைவுகள் தான் இதெல்லாம் எப்ப மாறுன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆட்களை பதவியில இருந்து நம்ம நீக்கும் பொழுதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மாறும். இது கர்நாடகா மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிப்பட்ட ஆட்கள் பதவியில இருக்காங்க. அவனுங்க ஆடுற ஆட்டம் தான் இது மக்கள் வந்து நம்மளே வச்சுக்கிட்ட சூனியம் தான். ஏன்னா ஒருத்தன் எப்படி என்ன எதுவுமே தெரியாம அவனை தூக்கிட்டு போய் ஒரு கட்சியோட பேரு சொல்லி அவனை தூக்கிட்டு போய் ஒரு கோட்டையில உட்கார வைக்கிறோம். அப்ப அவன் தப்பு பண்றான், நம்மளால இப்ப கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்டா நம்மளையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க, போலீஸோட போவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இவனுங்க ஆட்கள் எல்லாம் பதவியில இருக்கானுங்களே, எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இருக்காது. இவனுங்க ஆட்களை முதல்ல பதவியிலிருந்து நம்ம நீக்கும் பொழுதுதான் இதெல்லாமே வந்து சரி வரும். ரெண்டாவது விஷயம், அரசியல்வாதிகளோட அராஜகம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பாருங்க. அதுல என்னன்னா ஒரு நாய் குலைச்சதுக்காக அந்த வீட்டாளுகளை போட்டு அரசியல்வாதிங்க, அதாவது இப்போ ஆள்ற ஒரு அரசியல் கட்சியோடைய ஆட்கள், கவுன்சிலர், அவங்க வந்து ஒரு 10 ஆளுகளை கூட்டம் வந்து அங்க இருக்கவங்களை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப பாத்துங்க, நம்ம ஓட்டு போட்டுட்டு இப்ப நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்ப இருக்க நம்மளுடைய நிலைமை. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கு காரணம் யாருன்னா மக்களாகிய நாம் தான். நம்மளோட ஓட்டை சரியா பயன்படுத்துறது இல்லை. நம்மளோட வட்டமோ மாவட்டமோ யாருன்னு வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம அவனுக்கு ஓட்டு போட்டுறது கடைசியா வந்து நமக்கு வந்துதான் அது பாதகமா அமையுது. அது இன்னும் நம்ம யாருமே புரிஞ்சுக்கல. நீங்க டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, டிவிகேவோ, என்டிகேவோ யார் வேணா இருந்துட்டு போங்க, ஆனா அவங்க நிக்க வைக்கிற அந்த ஆட்கள் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. அப்போதான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த நாடு நாசமா போறதுக்கான காரணமும் மக்கள் தான் அப்படின்றத நீங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து தெளிவா முடிவெடுக்கணும், சுயமா முடிவெடுக்கணும். இது எல்லாருக்குமான ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்க திருந்த பாருங்க. நன்றி.